ஆனா டி நகர்ல என்ன குழப்பம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அங்க இருக்க ஆர்வம் வந்து 2 to 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா வெளிவாக்கத்துல முடிஞ்சு மக்களுடைய சந்திப்பு முடிஞ்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிலே கூட ஆகலாம். நம்ம டிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி முடிஞ்சு போகும்பொழுது காவல்துறை வந்து அந்த சாலைகளை வந்து ஒழுங்குபடுத்தணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். பெரம்பூர்ல நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனா குளத்தூர்ல பண்ணல. அப்ப 2 to 6ங்கிறது கொடுத்து நாங்க வந்து தலைவர் அவர்களும் நாங்களும் வந்து தயார் நிலையில எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். டிசி, ஏசி லெவல், இன்ஸ்பெக்டர் லெவலையுமே எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் நாங்க திருப்பி பதிவு பண்ணோம். இங்க இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் வந்து எப்படி பெரம்பூர்ல குளத்தூர்ல இருக்கக்கூடிய டிசி, ஏசில இருக்காங்க பாருங்க. நேற்று வந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணா நகர்ல இருக்கிற வந்து லீவ் போட்டுட்டு போயிட்டாரு ஆக்சுவலா இந்த பிரஷர்ல. சோ இந்த மாதிரி வந்து காவல்துறையிலேயே சில பேர் நேர்மை இல்லாம இருக்கிறாங்க. அதுல வந்து சிட்டி கமிஷனரோட அழுத்தம் ஆர்வோ வந்து 2 to 6ன்னு வந்து டி நகர்ல பர்மிஷன் கொடுத்தத எங்க கிட்ட ப்ரூஃபே இருக்கு. நாங்க இது வரைக்கும் முன்னாடி சொல்ற வரைக்கும் யாரும் நம்பவே இல்லை. இப்ப ஆர்வோ வந்து ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து 2 to 6 டி நகர்ல பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனா சிட்டி கமிஷனர் அவர்கள் இம்மிடியா திரு அருண் அவர்கள் போன் பண்ணி டிசி லெவல்ல இது இமிடியா கேன்சல் பண்ணு சொல்லிட்டு ஆர்ஓக்கு பிரஷர் கொடுத்து அந்த லெட்டரை வித்தின் 1 hourல கேன்சல் பண்ணி திருப்பி வந்து ஒரே 1 மணி நேரம் வந்து 2 to 3 பர்மிஷன் லெட்டர் உடனே வந்து லெட்டர் மாத்திருக்காங்க. இதை வன்முறையாக கண்டுபிடிக்கிறது. ஒரு ஜனநாயகத்துல ஒரு தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இந்த 1 மணி நேரம் தான் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் சிட்டி கமிஷனர் கிடையவே கிடையாது. இந்த சிட்டி கமிஷனர் யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஜனநாயகத்துல எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்றாரு ஆர்வோ தான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். காவல்துறை பாதுகாப்பு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா காவல்துறை வந்து ஆர்வோக்கு வந்து அழுத்தம் கொடுத்து 2வது லெட்டர் வந்து 2 to 6ங்கிறத வந்து நிப்பாட்டி 2 to 3ன்னு 1 மணி நேரத்துல கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த 1 மணி நேரத்துல வர முடியலன்னா அதை கேன்சல் பண்ணி பழியை வந்து எங்க தலைவர் மேல போடுறதுக்கான ஒரு செயலை வந்து இந்த காவல்துறை செஞ்சுட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றோம், சிட்டி கமிஷனரை மாத்தினா மட்டும்தான் சென்னையில வந்து எல்லா தலைவரும் பிரச்சாரம் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக திருப்பியும் வந்து தலைமை தேர்தல் அதிகாரிகள் முறையிடுவோம். கண்டிப்பா இந்திய தேர்தல் அதிகாரிகள் முறையிடுவோம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா சிட்டி கமிஷனர் இங்கே இருக்கிறார்? அவர் எதுக்கு இங்க இருக்கணும்? அவர் வந்து சர்க்கிள் பண்ண 2 லெட்டர் ஏன் கொடுத்தாங்க? மக்களிடம் நாங்க கேட்கிறோம். 2 லெட்டர் 1 hourல எப்படி மாறுது? ஸ்ரீநகர்ல 2 to 6ன்னு கொடுத்த பர்மிஷன் எப்படி ஒரே மணி நேரத்துல ஆர்ஓக்கு வந்து சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் பிரஷர் கொடுத்து அங்க இருக்க டிசி, இன்ஸ்பெக்டர் மிரட்டி எப்படி ஒரே நாள்ல வந்து 1 மணி நேரம் தான் பர்மிஷன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைவர் 1 மணி நேரம் தான் பிரச்சாரம் பண்ண ஏதாச்சும் வந்து இங்க ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? அப்ப ஸ்டாலின் சார்ல 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்களா? உதயநிதி சார்ல 1 மணி நேரத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்களா? அவரு வந்து ஒரு கட்சியுடைய தலைவர். எத்தனை மணி நேரம் வேணா பிரச்சாரம் பண்ண முடியும்? காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அப்படி எப்படி 1 மணி நேரத்துல பிரச்சாரம் பண்ணி கிளம்புங்கன்னு சொல்ல முடியும் ஒரு சிட்டி கமிஷனர்? இதுதான் ஜனநாயகம் இல்ல தன்மை. இது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இப்ப காமது முதலமைச்சர் இருக்காரு. இன்னைக்கும் இந்த மாதிரி